بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. الذي بلغ رسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده. اللهم اجعلنا من أتباعه صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இன்று எமது பாடத்திலே ஃபதுலுல் அதானி வ ஹரபு ஷைத்தான் இன்த சிமாஇஹி, அதான் கூறுவதின் சிறப்பும் அதை ஷைத்தான் அதை செவிமடுக்கும் போது விரண்டோடுவது சம்பந்தமாக புகாரிலே வந்திருக்கின்ற ஹதீஸை நான் இங்கே கூற விரும்புகின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு முறை தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முஆவியா பின் அபி சுஃபியான் அவர்களுடன் இருந்தபோது, அப்போது அவர்களை தொழுகைக்காக அழைப்பதற்காக அவர்களிடம் அழைப்பாளர் முஅத்தின் வந்தார். அப்போது முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல் முஅத்தினூன அத்வலுன் நாசி அனாகன் யௌமுல் கியாமா, மறுமை நாளில் மக்களிலேயே நீண்ட கழுத்துடையவர்களாக தொழுகை அறிவிப்பாளர்கள் முஅத்தின்கள் காணப்படுவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக நான் கேட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். நாளை மறுமையிலே முஅத்தின்களுடைய கழுத்துக்கள் நீளமாக இருக்கின்ற போது அவர்கள் துனியாவிலே தொழுகைக்காக மக்களை அழைத்தவர்கள் என்பதற்கு மாபெரிய அடையாளமாக இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தொழுகை அறிவிப்பை ஷைத்தான் செவியுற்றால், பாங்கு சத்தத்தை ஷைத்தான் செவியுற்றால், அந்த சத்தத்தை கேட்காமல் இருப்பதற்காக வாயு வெளியேறிய வண்ணம் வெகு தூரம் விரண்டோடுகிறான். புகாரில் வருகின்ற செய்தி. அதான் சத்தத்தை கேட்பது ஷைத்தானுக்கு வெறுப்புக்குரியது. விரண்டோடிய ஷைத்தான் தொழுகை அறிவிப்பு முடிந்ததும் மீண்டும் பள்ளிவாசலுக்கு வந்து தொழக்கூடியவர்களின் உள்ளத்தில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிறான். இதே போலதான் இகாமத் சொல்லும் சத்தத்தை கேட்கும்போது அந்த சத்தத்தை கேட்காமல் இருப்பதற்காக மீண்டும் அந்த ஷைத்தான் வெகு தூரம் விருண்டோடுகிறான். இகாமத் சொல்லி முடிந்ததும் மீண்டும் பள்ளிவாசலுக்கு வந்து தொழக்கூடியவர்களின் உள்ளத்திலே ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிறான் என்ற செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட 633வது இலக்கமிடப்பட்ட ஹதீஸா இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஷைத்தானுக்கு மிக வெறுப்புக்குரியது அதான் கூறுவது, அதானுடைய சத்தத்தை கேட்பது, செவிமடுப்பது. அதனால்தான் விரண்டு ஓடுகிறான். அதனால்தான் மூமின்கள் அதற்கு மாற்றமானவர்கள். விசுவாசிகள் அதான் சத்தத்தை கேட்டதும் ஹய்யால ஸலா ஹய்யால் ஃபலா, வெற்றியின்பால் விரைந்து வாருங்கள், தொழுகையின்பால் விரைந்து வாருங்கள் என்று அழைக்கின்ற பொழுது சகல காரியங்களை விட்டுவிட்டு அவர்கள் பள்ளியை நோக்கி விரைந்து வருகின்ற காட்சியை பார்க்கின்றோம். ஷைத்தானுக்கும் மோமின அடியானுக்கும் இடையில் உள்ள பாரிய வேறுபாட்டை, வித்தியாசத்தை நாம் காணுகின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னொரு செய்தியிலே வந்திருக்கிறது, தொழுகை அறிவிப்பு செய்பவர் அறிவிப்பு செய்ய ஆரம்பித்தால் ஷைத்தான் வாயு வெளியேறிய வண்ணம் புறமுதுகிட்டு ஓடுகிறான் என்ற செய்தி புகாரியிலே அபூ ஹுரைரா மூலமாக அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த வகையிலே நாங்கள் பாங்கு சத்தம் கேட்டதும் பள்ளியை நோக்கி செல்லக்கூடிய நல்லடியார்களாக, விசுவாசிகளாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு அருள் செய்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.